வணக்கம். அக்னி பரீட்சை நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். அக்னி பரீட்சையில் இன்றைய நமது விருந்தினர் பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞர் அணி தலைவர், முன்னாள் மத்திய அமைச்சர், வரப்போகும் சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளர் என பல முகங்களை கொண்ட டாக்டர் அன்புமணி அவர்களை வரவேற்று அக்னி பரீட்சை நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் சார். வணக்கம். டாக்டர் அன்புமணி முதலமைச்சர் வேட்பாளராக பாட்டாளி மக்கள் கட்சி முதன்முறையாக ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் இவர்தான் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு வரப்போகும் தேர்தல் நீங்கள் சந்திக்க இருக்கீங்க. ஒருவேளை முதலமைச்சராக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் நீங்கள் கையெழுத்திடும் முதல் 3 விடயங்கள் என்ன? முதல் கையெழுத்து 1 மணி நேரத்திலே தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவோம். இது இன்றைய தமிழ்நாட்டுடைய மிக மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. அடுத்தடுத்து ஊழலை ஒழிப்பதற்காக சட்டங்களை கொண்டு வருவோம். சேவை உரிமை சட்டம், லோக் ஆயுக்தா சட்டம், மின் நிர்வாகம், கவர்னன்ஸ். பிறகு எங்கேயாவது யாராவது பணம் கேட்டால் அதற்கேற்ப புகார் கொடுப்பதற்காக ஒரு டோல் ஃப்ரீ நம்பர். இந்த டோல் ஃப்ரீ நம்பர் முதலமைச்சருடைய அலுவலகத்தின் ஒரு நேரடி மேற்பார்வையில் இருக்கும். இதை கொண்டு வருவோம். அடுத்தது தேவையில்லாத இலவசங்களை நாங்கள் கொடுக்க மாட்டோம். இதையெல்லாம் மாற்றி இந்த பணத்தை, இந்த நிதியை கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு, வேளாண்மை, இந்த 4 துறைகளிலே முதலீடு செய்வோம். தொழில்துறை இதில் செய்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற அரசியலை, டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ்ன்னு சொல்றது, நாகரிகமான வளர்ச்சி அரசியலை நாங்கள் கைப்பிடிப்போம். அதாவது புதிய பாதை, புதிய அரசியல், புதிய அடையாளம் என்ற பாணியிலே நீங்கள் களமிறங்க போவதா சொல்றீங்க. இதே மதுவிலக்கு, இதே வேலை வாய்ப்பு, இதே தொழில்துறை உருவாக்குவது, அதிகரிப்பது, ஊழலை ஒழிப்பது என மறுமலர்ச்சி திமுகவின் வைகோ அவர்களும் ஆகட்டும், தமிழ் மாநில காங்கிரசின் ஜி.கே. வாசன் என பலரும் இதே கருத்தை தான் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இதே தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நீங்கள் எந்த வகையில் வேறுபடுகிறீர்கள்? எங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு, 15 ஆண்டுகள் நாங்கள் கூட்டணியில் சென்றோம். இது நாங்கள் செய்த மிகப்பெரிய தவறு நாங்கள் இன்று உணர்கின்றோம். இன்னும் சொல்ல போனால் 1996 தனியாக போட்டியிட்ட பொழுது 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றோம் தனியாக. அன்று நாங்கள் பெற்ற வாக்குகள் 8.5 விழுக்காடு. 1996 இப்பொழுது கூட்டணி இருந்தது இல்லையா? கூட்டணி கிடையாது, காங்கிரஸ் அது ஒன்றும் கிடையாது. அது எங்கே ஒரு இன்னும் எங்களுடைய தொகுதியில இழந்தோம், அவ்வளவுதான். அப்பொழுது அது பிறகு நாங்கள் சேர்ந்தது கூட்டணி. நாங்கள் செய்த தவறு, இந்த தவறுக்கு நான் பல இடங்களில் நான் வருத்தம் மட்டுமல்ல மன்னிப்பும் நான் கேட்டுவிட்டேன், மக்களிடம் கேட்டேன். இந்த தவறை மீண்டும் நாங்கள் செய்ய மாட்டோம் என்று. 2011 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நாங்கள் எடுத்த முடிவு, இனி திமுக அண்ணா திமுகவோடு நாங்கள் சேர மாட்டோம். அந்த தொடர்ச்சியாக தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலும் அமைந்தது. அதற்கு பிறகு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் எங்கள் கட்சியின் பொதுக்குழு கூடி பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையில் ஒரு மாற்று அணி அமைப்போம் என்று. பிறகு இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் என்னை அறிவித்தார்கள், முதலமைச்சர் வேட்பாளர் அறிவித்தார். இன்று நாங்கள் இந்த 2 கட்சிகளுடன் நாங்கள் சேர மாட்டோம், எங்கள் தலைமையிலே மற்ற கட்சிகள் வரலாம் என்று நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். இந்த தைரியமான அறிவிப்பு தமிழ்நாட்டில் வேறு எந்த கட்சியும் இன்று செய்யவில்லை. இது மட்டுமல்ல, கடந்த தேர்தலிலே 65 ஆண்டுகள் வயதுள்ள திமுக ஒரு இடம் கூட வெற்றி பெற முடியவில்லை. 7 இடங்களிலே 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. அந்த தேர்தலிலே நாங்கள் ஒரு நாடாளுமன்றத்தை நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம். அதில்லாமல் இன்று உங்களை நான் ஒரே ஒரு கேள்வி, இன்று ஒரு பிரதான தைரியமான எதிர்க்கட்சி தலைவர் யார் என்று தமிழ்நாடு மக்களிடம் கேட்டால் மக்கள் உடனடியாக சொல்லுகின்ற வார்த்தை மருத்துவர் ஐயா. மருத்துவர் ஐயா அறிக்கைகள் மட்டும்தான் கொடுத்து கொண்டிருக்காங்க. போராட்டங்கள், அறிக்கைகள் கிடையாது. அது கூட வரல. இன்னைக்கு வேற எந்த தலைவர், எந்த தலைவர் எனக்கு அறிக்கைகள் விட்டுட்டு இருக்காரு? தைரியமா விட்டுட்டு இருக்காங்க. மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை முதல் குரல் கொடுப்பது ஐயா. அதாவது அறிக்கைகள் கூட விடாம மௌனமாக இருக்கின்ற, மௌனம் என்று சொல்ல முடியாது, இருக்கின்றார்கள், அவ்வளவுதான். ஏன்னா மருத்துவரை அளவுக்கு அறிக்கைகள் விடவில்லை என்றாலும் அளவிட்டு கொண்டுதான் இருக்கிறார். அளவிற்கு கிடையாது. எந்தெந்த பிரச்சனைகள் எடுத்து அது புள்ளி விவரங்களுடன் சயின்டிபிக் அனாலிசிஸ் ரிசர்ச் செய்து அது அறிக்கைகள் மட்டும். போராட்டங்கள் இந்த ஆண்டு மட்டும் நாங்கள் 20 போராட்டங்களை செய்திருக்கின்றோம். 20 போராட்டங்கள் வேற எந்த கட்சியும் செய்தது கிடையாது. பல்வேறு பிரச்சனைகள், மேகதாது பிரச்சனையா இருந்தாலும் சரி, நிலம் கையகப்படுத்த சட்டம் இருந்தாலும், நெட் நியூட்ரலிட்டி போராட்டம் இருந்தாலும் சரி, புகையிலை சம்பந்தமாக பிரச்சனை இருந்தாலும் சரி, பல பிரச்சனைகள், மது
மது போராட்டம் என் தலைமையில 4 போராட்டங்கள் 4 மாவட்டங்கள் நடத்தியிருக்கின்றோம். அங்கே நடக்கின்ற சமீபத்திய ஐஐடி பிரச்சனையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் அதிமுகவை தவிர மற்ற அனைத்து எதிர்கட்சிகளும் எல்லாம் வந்து களத்தில் இறங்கி போராடின. ஆனால் உங்கள் தரப்பில் வெறும் அறிக்கைகள் மட்டும்தான் வந்தன, களத்தில் இறங்கி போராடவில்லையே. அது ஒரு முக்கிய பிரச்சனையாக நீங்கள் பார்க்கவில்லையா? இல்லை, இப்போ இது முக்கிய பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்லலை. நான் ஒரு கல்வி நிறுவனத்தில் வந்து அரசியல் கலக்கக்கூடாது, அது தெளிவாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து அந்த மாணவருடைய உரிமையை நாம் இழக்கக்கூடாது, அது மாணவர்களுடைய உரிமையை நாம் நிர்வாகம் வந்து மறுக்கக்கூடாது. அதில் நாங்கள் அறிக்கையை விட்டிருக்கின்றோம். நாங்கள் என்னுடைய ஃபேஸ்புக்கில் நாங்கள் என்னுடைய கருத்தை சொல்லியிருக்கின்றோம். அதற்கு பிறகு மீண்டும் அந்த அனுமதி வழங்கப்பட்டதுக்கு பிறகு நாங்கள் அது வாழ்த்தியோம், நாங்கள் அது செஞ்சிருக்கின்றோம். மதுவிலக்கு என்று பூரண மதுவிலக்கை 1 மணி நேரத்தில் அமல்படுத்துவோம் என்று கூறினார்கள். உண்மையிலேயே வரவேற்கப்பட வேண்டிய ஒரு அம்சம்தான் மதுவிலக்கு, அவசியமானது என்றும் கூட தற்போது அனைவரும் பேச ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் தற்போது தமிழகத்தின் வருவாய், தமிழக அரசுகின்ற வருவாயில் கிட்டத்தட்ட ஒரு 20% 25% வந்து கொடுப்பது அந்த மது வருமானம் தான். மதுவிலக்கு அமல்படுத்துவேன் என்று கூறுபவர்கள் மதுவிலக்கு அமல்படுத்தினால் இத்தனை கிட்டத்தட்ட ஒரு 30,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும். அதை சமாளிப்பதற்கு என்ன திட்டங்கள் வைத்துள்ளீர்கள்? அதாவது பாட்டாளி கட்சி இந்தியாவிலே 12 ஆண்டுகள் காலமாக வரைவு நிதிநிலை அறிக்கை நாங்கள் ஆண்டுதோறும் வெளியிட்டிருக்கிறோம். டிராஃப்ட் பட்ஜெட், ஷேடோ பட்ஜெட் நீங்கள் மட்டும்தான் இந்தியாவில் எந்த கட்சியும் செய்யாதது. அது இல்லாமல் கடந்த 4 ஆண்டுகளாக டிராஃப்ட் அக்ரிகல்ச்சரல் பட்ஜெட், வேளாண் துறைக்கு தனியாக பட்ஜெட், ரயில்வே பட்ஜெட் மத்தியில் போடுகின்ற மாதிரி தனியாக தமிழ்நாட்டுக்கு தனியாக வேளாண் துறைக்கு தனி பட்ஜெட் போட வேண்டும். அந்த பட்ஜெட்டில் தெளிவாக நாங்கள் விளக்கம் சொல்லிட்டு இருக்கின்றோம். இந்த மது வருவாய் இல்லாத வேறு என்னென்ன வருவாய்கள், ஒன்று நாங்கள் சொல்லுகின்ற தேவையில்லாத இலவசங்களை கொடுக்க போகிறது கிடையாது. கடந்த ஆண்டு பட்ஜெட் எடுத்துக்கங்க, 1,27,000 கோடி தமிழ்நாட்டிற்கு, அதில் 49,000 கோடி இலவசங்களுக்கும் மானியத்திற்கும், 51,000 கோடி ஊழியத்திற்கும் ஊதியத்திற்கும் ஓய்வூதியத்திற்கும், பென்ஷனும் சேலரிக்கும். இது பார்த்தீங்கன்னா இது 80 விழுக்காடு தமிழ்நாட்டினுடைய மொத்த பட்ஜெட். மீதி இருக்கின்ற 15,000 கோடி கடன் வாங்கின வட்டிக்கு. பிறகு வளர்ச்சிக்கு என்ன இருக்கும்? இலவசங்கள் மக்களுக்கு தேவை, ஆனால் தேவையில்லாத இலவசங்கள் திணிக்கிறது எங்களுக்கு. எப்படிப்பட்ட இலவசங்களை நாங்கள் சொல்றது இப்போ தேவையில்லாத இந்த தொலைக்காட்சி பெட்டி, மிக்சி கிரைண்டர், இப்போ ஃபேனு கொடுக்கறதெல்லாம். வேற என்ன இலவசமா கொடுக்க போறீங்க? பாட்டாளி மக்கள் என்ன இலவசமா கொடுப்போம்? கல்வி இலவசமா கொடுப்போம், சுகாதாரத்தை, தரமான சுகாதாரத்தை இலவசமாக கொடுப்போம். வேளாண் பொருட்கள் விவசாயிகளுக்கு, குறு சிறு விவசாயிகளுக்கு வேளாண் பொருட்கள் இலவசமாக கொடுப்போம். விதைகள், உரங்கள், கருவிகள், காப்பீடுகள், ஒரு 5 HP சோலார் மின் மோட்டார் இலவசமாக குறு சிறு விவசாயிகளுக்கு கொடுப்போம். இந்த இலவசங்களுக்கு நாங்கள் முதலீடு செய்வோம். சுகாதாரத்து இலவசம் என்பது எதை சொல்கிறீர்கள்? இப்ப அரசு மருத்துவமனையில் இலவச சேவைகள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக மருத்துவமனைகள் அனைத்தையுமே அரசு மயமாக்கி இலவசமாக கொடுக்க போகிறார்கள். அனைத்து மருத்துவமனைகள் கிடையாது. அதாவது மருத்துவர்கள் வந்து ஓராண்டு கட்டாய கிராமத்திலே பணியாற்ற வேண்டும் சட்டத்தை கொண்டு வருவோம். இது போன்ற அதிக ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு அரசு மருத்துவ கல்லூரியை தொடங்குவோம். அதுதான் ஃபோக்கஸ் சென்ட்ரல் அந்த மருத்துவ மாவட்டத்திற்கு. ஒவ்வொரு மாவட்டத்திலும் 32 மாவட்டத்திற்கு 32 அரசு மருத்துவ கல்லூரிகள் நாங்கள் தொடங்குவோம். நீங்கள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக 5 ஆண்டுகள் இருந்திருக்கு, கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் இருந்திருக்கு. ஆனால் தமிழகத்திற்கு ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை போன்று கொண்டு வரப்பட வேண்டும் என்ற வாய் வார்த்தை தான் இருந்ததை தவிர ஒரு முயற்சியும் எடுக்கப்பட்டதாக தெரியல. எதுவும் செய்த திட்டங்கள் எல்லாம் வெளியில் வரல. சேலத்தில் 125 கோடி ரூபாய்க்கு அங்கே அதிநவீன மருத்துவமனை அங்கே கொண்டு வந்து இன்னைக்கு கட்டிடம் அதாவது இயங்கிக் கொண்டிருக்கிறது. மல்டி ஸ்பெஷாலிட்டி ஒன்று மதுரையிலிருந்து ஒரு மேலூர் பக்கத்தில் 100 ஏக்கர் நிலத்தை எடுத்து அங்கே 150 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து இதில் பிற்காலத்திலே எய்ம்ஸ் தென்னிந்தியாவிலே முதல் பெரிய எய்ம்ஸ் வரும் என்று அடிக்கல் நாட்டினேன். அப்போ நானும் MRK பன்னீர்செல்வம் சுகாதாரத்துறை அமைச்சராக தமிழ்நாட்டில் இருவரும் சேர்ந்து அடிக்கல் நாட்டி இன்று வரை எதுவும் நடவடிக்கை எடுக்கல. அங்க ஆக நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடிக்கல் நாட்டியதோடு நின்று விட்டதை நீங்கள் 5 ஆண்டுகள் கொண்டு வந்திருக்கலாம். 150 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறேன், கொடுத்திருக்கிறேன் நான். அப்பொழுது மீண்டும் ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை வரும் என்ற மருத்துவ அரசு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதற்கான இடங்களை தேர்வு செய்ய செஞ்சிருக்காங்க. அது என்ன ஏற்கனவே நடப்பில் போட்ட அந்த திட்டம் என்ன கிடப்பில் இருக்கிறது? நிதி ஒதுக்கீடு நான் செய்திருக்க கிடப்பில் இருக்கிறது. எதற்கான அந்த கேள்வி கேட்டேன். இது வெளியில வரல. இது 32 மாவட்டங்கள்ல நீங்க கொண்டு வர 32 மருத்துவ கல்லூரிகள் கொண்டு வருவேன் நீங்க சொல்லும்போது இதுவரைக்கும் 5 ஆண்டுகள் நீங்க இருந்தபோது ஒரு கல்லூரியை கொண்டு வர முடியாதவர் எப்படி 32 கல்லூரிகளை கொண்டு வர முடியும், மருத்துவமனை உருவாக்க முடியும்? சுகாதாரம் என்று மாநில அரசினுடைய கடமை. மத்திய அரசு திட்டங்கள், பாலிசிஸ், திட்டங்கள் கொடுப்பார்கள். அது வந்து அமல்படுத்துவது மாநில அரசு. ஹெல்த் இஸ் a ஸ்டேட் சப்ஜெக்ட். அது ஒன்று நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். அதை மீறி
அங்க இருக்கின்ற திட்டங்கள் நிதிகள்லாம் இப்போ மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் எக்மோர் இருக்கு, அங்கே வந்து 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நான் செய்திருக்கின்றேன். அங்கே அன்றைக்கு நாங்கள் வந்து அதை பிரபலப்படுத்தவில்லை. நாங்கள் செய்த தவறு வந்து அதை பப்ளிசிட்டி செய்யலை. அது ஒரு தவறுன்னு நான் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்க முடியாது. அங்கே மத்திய அமைச்சராக இருந்த பொழுது மற்ற தொகுதி மாவட்டங்கள் மருத்துவக் கல்லூரி தொடங்குவதற்கு, அரசு மருத்துவக் கல்லூரி தொடங்குவதற்கு உதவினோம். தருமபுரியில் எடுத்துங்க, அனுமதி கொடுத்தோம். அனுமதி விழுப்புரத்தில் அனுமதி கொடுத்தோம். அது போன்ற அனுமதி கொடுத்தோம். சில கொஞ்சம் பற்றாக்குறை இருந்தும் அதை மீறி அனுமதி கொடுத்தோம். அங்கே அரசு மருத்துவக் கல்லூரியில் கொடுத்தோம். அதில் ஆக இதெல்லாம் என்னால் என்னென்ன தமிழ்நாடு மக்களுக்கு செய்ய முடியுதோ நிச்சயமாக செய்தோம். இதே போன்றுதான் வைகோவாகட்டும், ஜி.கே. வாசகட்டும் அனைவரும் இதே தான் சொல்கிறார்கள். தேமுதிக தலைவர் விஜயகாந்தும் இதே தான் கூறுகிறார். என்னால் இந்த ஊழலை ஒழிப்பேன் என்று அவரும் கூறுகிறார். மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று கூறுகிறார்கள். வேலை வாய்ப்பை ஏற்படுத்தும் என்று கூறுகிறார்கள். உங்களுக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? இதே விஜயகாந்த் அவர்களோ, வைகோ அவர்களோ, வாசன் அவர்களோ நாங்கள் தனியாக தேர்தலில் போட்டியிடுவோம் என்று சொல்வார்களா? நீங்களும் தனியாக போட்டியிடுவேன் என்று கூறவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையில் கூட்டணி இருக்க தயாராக வந்தால் மகிழ்ச்சி, வரவில்லை எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நாங்கள் இன்றைக்கு தனியாக போட்டியிடுகின்றோம். இந்த தைரியம் அவர்களுக்கு இருக்கிறதா? இந்த நம்பிக்கை இருக்கிறதா? மக்களுடைய ஆதரவு அவர்களுக்கு இருக்கிறதா? அது நான் கேட்கிறேன். மக்கள் ஆதரவு இருக்கா? தேர்தல் வந்தபோது தான் தெரியும். எங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு இருக்குன்னு எப்படி சொல்றீங்க? நாங்க கடந்து போன நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் தனியாக ஒரு தொகுதியில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம். ஒரு தொகுதியில் வெற்றி பெற்று 37 தொகுதியில் வெற்றி பெற்று அதிமுகவை குறைத்து எப்படின்னா, இது அதிமுகவுடைய மிகப்பெரிய பணத்தை வைத்து, அதிகாரத்தை வைத்து, அதை எதிர்த்து மக்கள் என் மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்தார்கள். தமிழ்நாடு மக்களும் தருமபுரி தொகுதியில் வாக்களித்த மக்கள் தமிழ்நாட்டில் எனக்கு வாக்களிக்க மாட்டார்களா என்ன? ஏன்னா எங்களுடைய தெளிவான கருத்துக்கள், சிந்தனைகள். இன்னைக்கு தமிழ்நாட்டிற்கு தேவை மாற்றம். தமிழ்நாட்டு இளைஞர்களோட மனதில் என்னன்னா, போதும்பா 50 ஆண்டு காலம் 2 பேரும் போதும், எங்களுக்கு நல்ல கட்சி வேணும், வித்தியாசமான கட்சி, தைரியமான கட்சி, அதுல நல்ல ஒரு இளைஞர் படித்த முதலமைச்சர் வேண்டும்னு கேட்டுட்டு இருக்காங்க. அது எதற்காக படித்த முதலமைச்சர்? படிக்காத முதலமைச்சர் சாதித்தது என்னதான் சாதிச்சாங்க இவங்களா? நான் படிப்பு பத்தி நான் குறை சொல்லல. படித்த முதலமைச்சர் இளைஞர்கள் விரும்புகிறார்கள் சொல்லிட்டு இருக்கேன். இளைஞர்கள் விரும்பும். ஏன்னா இன்னைக்கு 50 ஆண்டு காலம் இவர்கள் முதலமைச்சர் ஒரு துறையில, சினிமா துறையில மட்டும் வந்துட்டு இருக்காங்க. வேற துறையில வரக்கூடாதா? வேற யாருக்கும் தகுதி கிடையாதா? யாரும் சொல்லவில்லையே. மக்கள் தேர்ந்தெடுக்கவில்லை. மக்கள் கேட்கிறாங்க, கேள்வி கேட்டுட்டு, இளைஞர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. ஆக அந்த தகுதி எல்லாம் எங்களிடம் இருக்கிறது. தகுதின்னு சொல்லிட்டீங்கன்னா, மத்தியில் 5 ஆண்டு காலம் நான் பணியாற்றிய பொழுது 4 உலக விருதுகளை நான் பெற்றேன். தமிழ்நாட்டில் ஒரு அரசியல்வாதி கூட ஒரு விருது கூட பெறல. நிச்சயமாக ஒரே நிமிஷம். 4 உலக விருதுகள். இந்தியாவுக்கு திட்டங்கள், மாற்று திட்டங்கள், 108 ஆம்புலன்ஸ், தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம், நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன், இது வந்து உலகத்தில் மிகப்பெரிய சுகாதார திட்டம் என்று ஐநா சபை பொதுச் செயலாளர் பான் கி மூன் அவர்கள் என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து என்னை பாராட்டிட்டு போனார். இதெல்லாம் வந்து எதுக்கு நான் சொல்றேன்னா, இதெல்லாம் சாதனைகள் இருக்கு. அப்படிப்பட்ட உங்களை போன்றவர் யாரும் விருதுகள் வாங்கவில்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்ல யார் வாங்கியிருக்கிறா சொல்லுங்க. யார் வாங்கலன்னு சொல்றீங்க? யார் வாங்கியிருக்கிறா? அதிமுக முதலமைச்சராக தற்போது முதலமைச்சர் ஜெயலலிதா ஆகட்டும், அல்லது திமுக தலைவர் முதலமைச்சராக இருந்தபோது கருணாநிதி ஆகட்டும், அதே போலவே ஸ்டாலின் மேயராக இருந்த பொழுதே வாங்கியிருக்கிறார். சிறந்த மேயர் என்று பாராட்டி வெளிநாடு விருதுகள் வருது. என்ன விருது? ஒரு அம்சம். என்ன விருது வாங்கியிருக்காங்க? நிறைய விருது வாங்கி அவங்களுடைய அறைக்கு வரவேற்பு. விருது வாங்குறது வந்து $2000 $5000 கொடுத்தா விருது கொடுப்பாங்க. உங்களுக்கு விருது வேணும், நான் வாங்கி கொடுக்குறேன். உங்களுக்கு உங்க பேர்ல ஸ்டாம்ப் வேணுமா? ஆஸ்திரேலியா நாட்டுல உங்கள் விருது மட்டும் அக்மார்க் முத்திரை பதிக்கப்பட்டதுன்னு சொல்றீங்களா? ஐநா சபை விருது கொடுத்திருக்காங்க. 2 ரோட்டரி இன்டர்நேஷனல் அவங்க வந்து போலியோ சாம்பியன் விருது கொடுத்திருக்காங்க. அந்த விருது யார் கொடுத்திருக்காங்க இதுக்கு முன்புனா? பில் கேட்ஸ், பில் கிளின்டன், ஜார்ஜ் புஷ், டோனி பிளேர், கோஃபி அன்னன், அன்புமணி ராமதாஸ் கொடுத்திருக்காங்க. இது இல்லாம அமெரிக்கன் கேன்சர் விருதுகள் மட்டுமே ஒரு முதலமைச்சருக்கு போதுமான விருதுனா? ஏன் வெள்ளக்காரன் சும்மா சாதாரண விருது கொடுக்க மாட்டான். தகுதியானவன், திட்டங்கள் கொண்டு எண்ணிக்கை. என்னுடைய கேள்வியே வெள்ளைக்காரர்கள் விருது கொடுக்கல, இந்தியர்கள் யாரும் உங்களுக்கு கொடுக்கலையே. இங்க தெரியல, உங்களுக்கு மக்களுக்கு தெரியல. அவங்க வெள்ளைக்காரங்களுக்கு வந்து இந்தியர்கள் மனதை வெல்ல முடியாது. நீங்கள் வெள்ளைக்காரர்கள் வெல்ல முடியாது இல்ல. இங்க அந்த அளவுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாராட்டு கிடையாது. அந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் தமிழ்நாட்டில் இருக்கு. மக்களிடம் நான் கேட்கின்ற கேள்வி, இந்தியாவுக்கே என்னால் திட்டங்கள் கொண்டு வர முடியுது, தமிழ்நாட்டுக்கு என்னால முடியாதா? எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். 50 ஆண்டு காலம் இந்த 2 கட்சியிலும் வாய்ப்பு கொடுத்தீர்கள். கலைஞருக்கு 5 முறை கொடுத்தீர்கள், ஜெயலலிதாவுக்கு 4 முறை 5 முறை கொடுத்தீர்கள், பன்னீர்செல்வத்துக்கு 2 முறை கொடுத்தீர்கள். அன்புமணி பன்னீர்செல்வத்துக்கு அவங்க கொடுக்கல, யாரோ அவங்க கொடுத்த வாய்ப்பு தான் முதலமைச்சர் இருக்காங்க. எப்படியோ ஆயிட்டாரு. அன்புமணிக்கு ஒரு 5 ஆண்டு காலம் கொடுத்து பாருங்கள். நீங்கள் வந்து முதலமைச்சராக வைக்க வேண்டும், பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்று கேட்கிறீர்கள். பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த வரலாறுகளை வைத்து பார்க்கும் பொழுதும், புள்ளி விவரங்களை வைத்து பார்க்கும் பொழுதும், வட மாவட்டங்களை கடந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் நீட்சி என்பது எந்த இடத்தில் பெரிய அளவு இல்லை.
இன்னும் சொல்ல போனால் தூத்துக்குடி, கன்னியாகுமரி போன்ற இடங்கள் சொன்னால் உங்கள் தொண்டர்களை, உங்கள் கட்சி தொண்டர்களை விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இருக்கிறார்கள். உங்களுக்கு நான் வந்து இப்ப சமீபத்தில் நான் போயிருக்கிறேன். ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வந்து அந்த பொதுக்குழுக்கு வந்திருக்கின்றார்கள். இன்றும் ஒரு சில வாரங்களில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நாங்கள் மாநாடுகள் மதுரை மாநாடு நடத்தியிருக்கின்றோம், கோயம்புத்தூர் மாநாடு ஜூலை 12ஆம் தேதி நடத்தியிருக்கின்றோம், அடுத்து திருநெல்வேலி மாநாடு, அதற்கு முன்பு பொதுக்கூட்டங்கள். இப்போ நான் இங்க இருக்கின்ற பொதுக்கூட்டம் சென்னையில் நான் அதிக கவனம் செலுத்தியிருக்கேன் பொதுக்கூட்டங்களுக்கு. இங்க சென்னை பொதுக்கூட்டங்களுக்கு சராசரியாக கிட்டத்தட்ட வந்து 5000 பேர் 10,000 பேர் அழைப்பில் அவர்களே வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஏன்னா அவரோட மனதிலே என்ன இருக்கிறதோ அதை நான் பேசுகிறேன். உங்களுடைய பலம் வட மாவட்டம் இருக்கு நீங்களே சொன்னீங்க, தென் மாவட்டங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நீங்களே சொன்னீங்க, கட்சி தமிழ்நாடு முழுவதும் வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னீங்க. வலுப்படுத்திட்டு அந்த ஒரு சூழ்நிலையிலே தமிழகம் முழுவதும் நீங்கள் ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக நிற்கும் பொழுது மக்கள் உங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்று எந்த நம்பிக்கையில் நீங்கள் சொல்றீங்க? எனக்கு இளைஞர்கள் வாக்களிப்பார்கள், மகளிர் பெண்கள் வாக்களிப்பார்கள். எங்களுக்கு மாற்றம் வேண்டும், 50 ஆண்டு காலம் இந்த 2 கட்சிகளும் வேண்டாம், எங்களுக்கு மாற்றம் வேண்டும் என்று எண்ணுகின்ற மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்கள், உறுதியாக வாக்களிப்பார்கள். காரணம், ஒரு உதாரணம் நான் சொல்லிட்டு இருக்கேன். டெல்லி எடுத்துக்கு 30 ஆண்டு காலம் மாற்றம் வேண்டும் என்று சொல்லுங்க. 30 ஆண்டு காலம் காங்கிரசும் பிஜேபியும் ஆண்டார்கள். அத்தனைக்கும் பிரதமர் மோடி அவர்கள் பிரதமராக இருக்கின்ற காலத்திலே டெல்லி மக்கள் எங்களுக்கு இருவரும் வேண்டாம், எங்களுக்கு மாற்றம் வேண்டும். அங்கு இளைஞர்கள் ஒரு மாற்றத்தை உருவாக்கினார்கள். அரவிந்த் கெஜ்ரிவால் ஓராண்டு காலத்திலே வந்துவிட்டார். அவர் ஒரு புதிய கட்சி, புதிய அரசியல் என்று மக்கள் வாக்களித்தார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் காலத்துக்கு மேலாக இங்கே இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி என்றாலே ஒரு சாதிய கட்சி என்ற ஒரு முத்திரை பதிக்கப்பட்டிருக்கிறது. அது தெரிந்தோ தெரியாமலோ நடந்திருக்கலாம். அது எப்படி என்று அந்த விவாதத்திற்கு என் மீது அப்படி என்ன இருக்குங்களா? உங்கள் மீது இல்லை, அன்புமணி ராமதாஸ் மீது அன்புமணி ஜாதி செஞ்சா, மதம் கலவரத்தை தூண்டினா, இப்படி ஏதாவது என் மீது ஏதாவது கரைகள் இருக்கிறதா? உங்களுடைய கட்சியில் உள்ள ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மீது இருக்கிறது, முன்னணி தலைவர்கள் என் மீது இருக்கிறதான்னு கேட்கிறேன். உங்கள் மீது இருக்கிறதா என்றதுல உங்கள் கட்சி நிறுவன தலைவரே பேசியிருக்கிறார். கேள்வி கேட்கிறேன், என் மீது இருக்கிறதா இல்லையா? இல்லன்னு சொல்றீங்க. என்னைய தான் முதலமைச்சர் வேட்பாளராக தேர்வு பண்ணிட்டு உங்கள் கட்சி தான் தேர்ந்தெடுத்திருக்கிறது. அதான் சொல்றேன், என் மீது நம்பிக்கை வைத்து என்னுடைய கட்சி தேர்வு செய்திருக்கார். மக்கள் என் மீது நம்பிக்கை வைத்து எனக்கு வாக்குகள் அளித்து, அரவிந்த் கெஜ்ரிவால் மீது நம்பிக்கை வைத்துதான் டெல்லி மக்கள் தேர்வு செய்தார்கள். அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து திட்டங்கள் செய்வார், நன்றாக நேர்மையாக ஆட்சி செய்வார் என்று அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தான் வாக்களித்தார்கள். கடந்த தேர்தலிலே நரேந்திர மோடி அவர்களுக்காக வாக்களித்தார்கள். அன்புமணிக்காக ஏன் தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிக்க கூடாது? நான் வாக்களிக்க கூடாது. நிச்சயமா, அதான் சொல்றேன், நிச்சயமா எனக்காக வாக்களிப்பார்கள். நல்ல ஒரு இளையவர், படித்தவர், கடந்த காலத்தில் சாதனைகள் செய்திருக்கின்றார், தமிழ்நாட்டுக்கு செய்வார், ஒரு வாய்ப்பு நிச்சயமா கொடுக்கலாம் என்று நிச்சயமா வாக்களிப்பார்கள். உங்களுக்கு உங்கள் மேல் உள்ள நன்மதிப்பு, நீங்கள் கூறியது போன்ற நன்மதிப்பு உங்கள் கட்சியின் மீது இல்லையே. அப்படி இருக்கும்போது ஒரு சந்தேகம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நீங்க சொன்னது 20 ஆண்டு காலம் இருந்த கட்சி தொடங்கி 25 ஆண்டு காலம். நாங்கள் இடையிலே நாங்கள் தவறை செய்து விட்டோம், நாங்கள் ஒத்துக்கிறோம். ஏன்னா ஒரு அரசியல் கட்சி தவறு செய்வது, ஏற்றுக்கொள்வது, தவறை ஏற்றுக்கொள்வது மிகப்பெரிய ஒரு செயல். அது நாங்கள் தவறு செய்துவிட்டோம். 15 ஆண்டுகள் எங்களுடன் கூட்டணி சென்றோம். அந்த தவறை நாங்கள் மீண்டும் செய்ய மாட்டோம். அதனால இப்போ அதை விட்டு வெளியில் வந்திருக்கின்றோம். என்னுடைய கேள்வி என்னவென்றால், அதனால மக்களுக்கு மிகப்பெரிய வாக்கு வங்கிகள் கொண்ட கட்சிகளாக அறியப்பட்டவை தமிழகத்தை பொறுத்தவரை இதுவரை புள்ளி விவரங்களை வைத்து பார்க்கும்போது அதிமுகவும் திமுகவும் தான். அதற்கு பிறகுதான் மற்ற கட்சிகள் வருகின்றன. அது எப்படி வந்ததுன்னா, கூட்டணியில சென்று அவருடைய கூட்டணியுடைய வாக்குகளையும் அவர்கள் பெற்று அந்த வாக்கு வங்கிகள் வந்து இப்போ அதிமுக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 44% வாக்குகளை பெற்றிருக்கிறது தனித்து போட்டி. இதே அதிமுக 91 தேர்தலில் 52% வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றது. அடுத்த தேர்தலில் 2 இடம் வெற்றி பெற்றது 96. இதே அதிமுக அந்த தேர்தலில் நாங்கள் 4 வெற்றி பெற்றோம். அரசியலில் வெற்றி தோல்வி சகஜம். இது வந்து ஒரு முறை கூட இல்ல, இது வாக்கு வங்கி வைத்து நீங்கள் அரசியல் ஒரு முறை கூட இரட்டை இலக்கத்தை பெறாத பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி தனியாக போட்டியிடவில்லை, வாக்குகளை பெற்று வெற்றி பெற முடியும் என்று எப்படி தனியாக நாங்கள் போட்டியிடவில்லை. கடந்த தேர்தல் கடைசியா நாங்கள் தனியாக போட்டியிட்டு 96 நாங்கள் 8.5 விழுக்காடு. 91 தனியாக போட்டியிட்டீர்கள். 91 நாங்கள் ஒரு எம்எல்ஏ வெற்றி பெற்றோம். திமுகவும் ஒன்றுதான் வெற்றி பெற்றது. 96 நாங்கள் 4 வெற்றி பெற்றோம். இன்னைக்கு 96 நாங்கள் 8.5 விழுக்காடு. இன்னைக்கு நாங்கள் கட்சி வளர்ந்து இருக்கிறது. எங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் 15 விழுக்காடு வாக்குகள் எங்களுக்கு இருக்கிறது. 15 விழுக்காடு வாக்குகள் நாங்கள் இந்த அடிப்படையில் நீங்கள் சொல்கிற எங்களுடைய தொண்டர்கள் எங்களுக்கு தெரிகிறது. எங்களுக்கு தனியாக போட்டியிட எங்களுக்கு இவ்வளவு காலமாக வாய்ப்பு கிடைக்கும். 15 விழுக்காடு நீங்கள் இருக்குன்னு சொல்றீங்க. கூட்டணி வைத்து போட்டியிட்ட பொழுதே உங்களால் பெரிய அளவு வெற்றி பெற முடியாத பொழுது 15 விழுக்காடு தனியாக போட்டியிட்டு எப்படி வைக்க முடியும்? கூட்டணி வைத்து வெற்றி பெற முடியவில்லைனால் அது வந்து
அங்க இருக்கின்ற அரசியல் பிரச்சனைகள் அது நீங்க கலக்கக்கூடாது. ஏன்னா இப்ப நீ சொன்னது அப்போ ஜெயலலிதா அவர்கள் 96 ஏன் வெற்றி பெற முடியவில்லை? அன்றைக்கு அரசியல் சூழல் அது. தமிழ்நாட்டினுடைய பொது வாக்காளர்கள் 50 விழுக்காடு இருக்கின்றார். அந்த பொதுவா நியூட்ரல் ஓட்டர்ஸ், அந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ்ல 50 விழுக்காடுல 35 விழுக்காடு இளைஞர்களும் முதல் வாக்காளர்களும் வருவார்கள், இளைஞர்கள் இருக்கின்றார்கள். அந்த 35 விழுக்காடு வாக்காளர்களை நம்பி நாங்கள் தேர்தலில் போட்டியிடுகிறோம். 50 ஆண்டு காலத்தில் திமுகவும் அதிமுகவும் அழித்து விட்டதாக கூறுகிறீர்கள். குறைகள் இருக்கலாமே தவிர தமிழ்நாடு வளர்ச்சியே பெறவில்லை என்பது நீங்கள் கூறுவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒரு சாதாரண என்றால் தமிழ்நாடு இன்றைய சூழல் 5 மாநிலங்கள் ஒன்றாக இருக்கிறது. இன்றைய சூழல் எடுத்துக்கங்க. இன்றைக்கு தொழில் வளர்ச்சி தமிழ்நாட்டில் -1.3 விழுக்காடு மைனஸ்ல போயிட்டு இருக்கு. வேளாண் வளர்ச்சி -12.3 விழுக்காடு மைனஸ்ல போயிட்டு இருக்கு. பொருளாதார வளர்ச்சி 4.2 விழுக்காடு. இந்தியாவில் பொருளாதார வளர்ச்சி 5.7. இந்தியாவிலே குறைவானது இங்கதான் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. இந்த அம்மையார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது ஒரு ஆண்டுக்கு முன்பு 42,000 கோடி ரூபாய் MOU கையெழுத்து போட்டாங்க. மிகப்பெரிய அதுக்கு 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி விளம்பரம் எல்லாம் செஞ்சு போட்டாங்க. அந்த கையெழுத்து போட்டு ஏதோ 1 கோடி முதலீடு நடந்திருக்கா? எத்தனை பேர் வேலை கிடைச்சு? 50 ஆண்டு காலம் என்று கூறிவிட்டு தற்போது ஓராண்டு காலத்தை மட்டும் நீங்கள் இன்றைய சூழல் என்ன? நீங்கள் கடந்த 50 ஆண்டுகளா சீரழித்து விட்டார்கள், நாசமாக்கி விட்டார்கள் என்று சொல்கிறீர்கள். கடன் எடுத்துக்கீங்களா? தமிழ்நாட்டுடைய இன்னைக்கு மொத்த கடன் 4,07,000 கோடி. அதுல நிர்வாக கடன் 2,10,000 அரசு கூட தான் கடன் வைத்திருக்கிறது. நிர்வாக கடன் 2,10,000 கோடி. 2,10,000 கோடி எப்படின்னா கடந்த 65 ஆண்டு காலமாக 1 லட்சம் கோடி கடன். அப்ப என்ன நிர்வாகம் இன்னைக்கு? ஆனா அதோட மோசம் நிர்வாகம். நீங்கள் ஒருவேளை முதலமைச்சராக இருந்தால் இந்த 2 லட்சம் கோடியை அடைக்க வேண்டிய சூழ்நிலை எப்படி அடைப்பீர்கள்? இப்போ இங்க மது விலக்கும் வேண்டாம் என்று மது விலக்கும் கொண்டு வர மணல் கொள்ளை இருக்குங்க. மணல் கொள்ளை அடிச்சிட்டு இருக்காங்க. இது மணல் கொள்ளை 30 ஆண்டு காலமாக மிகப்பெரிய கொள்ளை. அது ரெகுலேட் பண்ணா ஆண்டுதோறும் 24,000 கோடி ரூபாய் அரசாங்கத்துக்கு வருவாய் கிடைக்கும். கிரனைட் கொள்ளை, போக்குவரத்து பிரச்சனை, மின்சார கொள்ளை, மின்சாரத்துறை மிகப்பெரிய கொள்ளை நடக்கிறது. அது ரெகுலேட் பண்ணி அது ஒழுங்குபடுத்தினாலே போதும். இந்த பணம் நிதி எல்லாம் இங்க நிர்வாகத்தில் நாங்க எங்களுடைய பட்ஜெட் எங்களுடைய பட்ஜெட் படி பாத்தீங்கன்னா 80,000 கோடி ரூபாய் கூடுதல் வருமானம் இந்த துறைகள் எல்லாம் பெறலாம் என்று நாங்கள் எங்கள் பட்ஜெட்டிலே நாங்கள் ஆவணமாக கொடுத்திருக்கின்றோம். இது வெறும் பேச்சு கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சியோட பட்ஜெட் அது வெறும் பேச்சு கிடையாது, ஆவணமாக நான் கொடுத்திருக்கிறோம். அரசாங்க பணியாளர் உட்காரும் பொழுதுதான் அந்த அதில் உள்ள பிரச்சனைகள் தெரிய வரும். இருந்தாலும் நீங்கள் பேசும்போது மாற்றம் வேண்டும் மாற்றம் வேண்டும் மக்கள் என்கிறார்கள் என்று உங்களிடம் கூறியதாக நீங்கள் கூறினீர்கள். மாற்றம் வேண்டும் என்பதற்காக தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கூட்டணி ஆட்சி என்ற ஒரு புதிய கருத்தினை வைத்திருக்கிறார். கூட்டணி ஆட்சி, இதில் அனைவரும் பங்கேற்று சிறப்பாக செய்ய முடியும் என்ற கருத்தினை வைத்திருக்கார். அதை எப்படி பார்க்கிறீங்க? திமுக அண்ணா திமுகவை தவிர வேறு யார்விடம் எங்களுடன் வரலாம். அப்படி நாம் வெற்றி பெற்ற பிறகு கூட்டணி ஆட்சி அதுக்கு நாங்கள் ஒத்துக்கொள்கின்றோம். கூட்டணி ஆட்சிக்கு நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்கள். ஆனால் முதலமைச்சர் யார் என்பதை அப்போது முடிவு செய்து கொள்ளலாம். இது தெளிவா எங்கள் கட்சி நாங்கள் ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கின்றோம். நாங்கள் ஒவ்வொரு கட்சியும் நிலைப்பாடு எடுத்திருக்கிறது. தேமுதிக முதலமைச்சர் வேட்பாளராக விஜயகாந்த் எங்கள் கட்சி தலைமை ஏற்று வந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். உங்கள் கட்சி தலைமை ஏற்று வந்தால் கூட்டணி ஆட்சிக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். அதில் தொல் திருமாவளவன் இருந்தாலும் உங்களை ஏற்றுக்கொள்வீர்கள். திமுக அண்ணா திமுகவை தவிர நாங்கள் யாரிடம் ஏற்றுக்கொள்வோம். திருமாவளவன் அவர்கள் தெளிவாக கருத்து சொல்லியிருக்கின்றார். பாட்டாளி மக்கள் கட்சி கூட நாங்கள் சேர மாட்டோம் அவர் சொல்லியிருக்கார். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நாங்க என்ன காந்தியா? நீங்கள் காந்தி அல்ல. இல்ல, அதாவது எங்களை யார் எதிர்க்கின்றார்களோ நாங்களும் எதிர்ப்போம், அவ்வளவுதான். இல்ல, அது மட்டும் இல்ல. இப்ப தமிழகத்தில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் உங்கள் தலைமையில் யார் வந்தாலும் வரவேற்க தயார், அண்ணா திமுக திமுகவை தவிர. இப்போது நீங்கள் இந்த கருத்தை சொல்கிறீர்கள். இன்னொரு 10 ஆண்டுகள் கழித்து நாங்கள் தவறு செய்து விட்டோம் என்ற இதே போன்று தற்போது கூறுவது போல அப்போது கூற மாட்டோம். நிச்சயமா நாங்கள் சொல்ல மாட்டோம். என்றால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வரலாறு அப்படி இருக்கிறது. நிச்சயம். அதாவது கடந்த காலத்திலே வரலாறு என்று பார்த்தா மீண்டும் நான் சொல்ற கருத்து, நாங்கள் தவறு செய்து விட்டோம், நாங்கள் ஒத்துக்கிறோம். இந்த தவறுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டிருக்கோம். வருத்தம் சொல்லல, மன்னிப்பு நாங்கள் மக்களிடம் கேட்டிருக்கின்றோம். தவறை நாங்கள் மீண்டும் செய்ய மாட்டோம். 96 நாங்கள் தனியாக போட்டிட்டு இருந்தோம். இன்று பாட்டாளி ஆளுங்கட்சியாக இருந்திருக்கோம். அதே போன்று உங்களுடைய அடிப்படை சித்தாந்தமே நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சமூக நீதி, ஜனநாயகம், சமத்துவம், மனிதநேயம், இதை வைத்துதான் நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை கொண்டு வருகிறீர்கள். அடிப்படை அது யாருக்கும் அடிப்படை கொள்கை. ஆனால் சமூக நீதி என்று கூறும் நீங்கள் தலித் என்று வரும்போது மட்டும், தலித் கட்சிகள் மீது வரும்போது மட்டும் ஒரு வெறுப்புணர்வை பார்ப்பது போல ஒரு கருத்து இருப்பதாக பொதுவாக பேசப்படுகிறது. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அந்த கருத்தை அடிக்கடி பல இடங்களில் பேசியிருக்கிறார். ஏன் அப்படி உங்கள் மேல் ஒரு முத்திரை பதிக்கப்பட்டிருக்கிறது? அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? அந்த முத்திரையை மறைப்பதற்கு என்ன செய்ய போகும்? இது தவறான கருத்து. எங்களுடைய வளர்ச்சியை பொறுத்து கொள்ளாமல் எங்கள் மீது இது போன்ற அவதூறுகளை பரப்பிக் கொண்டு வருகின்றார்கள்.
தலித்துக்கு எதிரானவர்கள் நாங்கள் கிடையாது. தலித் பெயரை வைத்து இயங்குகின்ற ஒரு சில அமைப்புகளை நாங்கள் எதிர்க்கின்றோம். ஒரு சில அமைப்புகளை எதிர்க்கின்றோம். தலித்துகளை தவறாக பயன்படுத்தி இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு சில அமைப்புகள். தலித்துக்கு எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தலித். இன்னைக்கு தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சி பொதுச் செயலாளர் தலித்து கிடையாது. நேஷனல் இன்ஸ்டிடியூட் சித்தா இதுல பண்டிதர் அயோத்தியா தாஸ் என்று தலித்து பேரை வைக்கிறதுக்காக பரிந்துரை செய்தார்கள். நான் அதை செஞ்சிருக்கிறோம். இல்லை இவ்வளோ செய்தவர்கள் ஏன் தலித்தை எதிர்க்கணும்? நாங்கள் தலித்தை எதிர்க்கல. தலித் பேரை வைத்து ஏமாத்துகின்ற ஒரு சில கும்பல்களை, ஒரு சில இயக்கங்களை எதிர்க்கின்றோம். அந்த இயக்கங்களை தான் அது நீங்க தெளிவா நீங்க புரிஞ்சு. தலித்தை நிச்சயமா நாங்க எதிர்க்க போறது கிடையாது. ஏன்னா அந்த மக்கள் எல்லாம் முன்னுக்கு வரணும். அடித்தளத்தில் செயல்பாடு அப்படி இல்லை. இல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா தர்மபுரி பிரச்சனைக்கு பிறகு அனைத்து சாதி அமைப்புகளை நீங்கள் ஏற்படுத்த முயற்சித்தீர்கள். அப்போது தலித் அமைப்பை அதை சேர்க்கவில்லை. நீங்கள் நான் எதற்கு சேர்க்கணும் உங்களுடைய கட்சி நிறுவனமே கூறினார். சேர்க்கவில்லைன்னா நாங்க நிச்சயமா இங்க கிடையாது. உங்கள் கட்சி நிறுவனமே சொல்லினார். உங்களுக்கே புரியும். பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்த கருத்து அது தவறான கருத்து. தெளிவாக கூறினார். நிச்சயமா அப்படிலாம் அவர் சொல்லல. இது தலித்துக்கு நான் சொல்லி புரிய வேண்டுமா உங்களுக்கு? இது தலித்துக்கு எதிரான ஒரு இயக்கம் கிடையாது. ஒரு சில கும்பல்களுக்கு எதிரான ஒரு இயக்கம். யாரை நீங்கள் வன்முறை கும்பல் என்று நீங்கள் கும்பல் என்று யாரை கூறுகிறீர்கள்? வேண்டாம், எல்லாருக்கும் தெரியாத ஒண்ணு கிடையாது. ஒரு சில இயக்கங்கள் நடத்திட்டு இருக்காங்க தலித் பேரை வச்சு. இப்போ ஒரு உதாரணம் திருமாவளவன் சொல்லிட்டு இருக்கேன். நான் ஒரு உதாரணம் சொல்லிட்டு இருக்கேன். அவர்கள் பேரை அந்த மக்களை வைத்து, திருமாவளவன் எல்லா தலித்துக்காக தலித்து மக்களுடைய பிரதிநிதி கிடையாது. அவர் ஒரு இயக்கம் நடத்திட்டு இருக்காரு, அவ்வளவுதான். திருமாவளவன் நாங்கள் எதிர்த்தா ஒட்டுமொத்த தலித்தை எதிர்க்கின்ற மாதிரி ஒரு தோற்றம் கிடையாது. நிச்சயமா அது கிடையாது. அது மாதிரி நீங்க நினைச்சிருக்கீங்க திருமாவளவன் எடுத்தா உடனே தலித் எதிர்க்கிறாங்க. வட மாவட்டங்களில் உங்களை போன்றவே அவர்கள் தலித்துகளில் மிக ஆதரவு செல்வாக்கு மிக்க ஒரு கட்சி, அது ஒரு இயக்கம், ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காரு. இயக்கத்தை ஒரு கும்பல் என்று அவரு நான் கும்பல் சொல்ல, இன்னும் ஒரு சில கும்பல்லாம் இருக்கிறது. அந்த கும்பலை நாங்க எதிர்க்கின்றோம். இவர் இயக்கம் நடத்திட்டு வர்றார். திருமாவளவன் நாங்க எதிர்த்தா அவனை ஒட்டுமொத்த தலித்தை எதிர்க்கணும்னு அவசியம் கிடையாது. மக்களின் மன ஓட்டம் எப்படி இருக்கு என்றால், பாட்டாளி மக்கள் கட்சி என்றால் தலித் விரோத அரசியலை நடத்தி தான் அந்த கட்சி வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு கருத்தை பெரும்பாலும் எடுத்து வைக்கிறார். மிக மிக தவறான கருத்து. அதை துடைப்பதற்கு அந்த பெயரை மாற்றுவதற்கு என்ன செய்ய போகுது? மிக தவறான கருத்து. நாங்கள் எல்லா சமுதாயத்திற்காக தொடங்கப்பட்ட கட்சி. இப்போ இருக்கின்ற எங்க இயக்கத்தில் பல தலித் தலைவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை ஏறவர்களுடைய முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து நீங்கள் தலித்துக்காக போராடும் கட்சியை நிரூபித்திருக்கலாமே. அது எங்கள் கட்சியினுடைய முடிவு. அது எங்கள் கட்சியினுடைய பொதுக்குழுவும் செயற்குழுவும் அவர்கள் கூடி பேசி எங்கள் கட்சிக்கு யார் நல்ல தகுதியானவர், அன்புமணி ராமதாஸ் தகுதியானவர், கடந்த காலத்திலே பல திட்டங்கள் செய்திருக்கின்றார், நல்ல இளையவர், படித்தவர், மக்களுக்கு நன்கு அறிமுகமானவர். யார் பெஸ்ட் வேட்பாளர் தானே? சும்மா ஏதோ ஒரு வேட்பாளர் அறிவிக்கிறது பதிலா ஏதாவது ஒரு இயக்கத்துல தலித் விரோத அரசியலை செய்யும் பாமக என்ற பெயரை துடைப்பதற்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வாய்ப்பை. நாங்க தலித் விரோத அரசியல் செய்யல, அதை நீங்க சொல்றீங்க. ஆனா பொதுமக்கள் அப்படி நினைக்கிறீங்க. நீங்க ஒரு சில ஊடகங்கள் அப்படிங்கிற மாதிரி கருத்துகள் பரப்பிட்டு இருக்காங்க. அது தவறான கருத்துகள். போக போக நீங்க புரிஞ்சுக்கிப்பீங்க, அவ்வளவுதான். அனைத்து ஊடகங்களும் நான் குறை சொல்லல நான். ஆனா அதை போன்ற என்ன இன்னைக்கு திமுக அண்ணா திமுக என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு மீறி வேற யாரும் வரக்கூடாது, ஒன்று நாங்க இருக்கணும், இல்ல நீங்க இருக்கணும், மூன்றாவது யாரும் விட்டுவிடக்கூடாது. அந்த கருத்து ஆழமா இருக்கு. அவங்க மறைமுக கூட்டுன்னு சொல்றீங்களா? இருக்குது, கூட்டு இருக்கு. இப்போ சாராயத்துல கூட்டு நடத்திட்டு இருக்கு. டாஸ்மார்க்ல யாரு இன்னைக்கு வித்துட்டு இருக்காங்க? திமுக சார்ந்த 2 தொழில் நிறுவனங்கள், அண்ணா திமுக சார்ந்த 2 தொழில் நிறுவனங்கள் சாராயத்துல டாஸ்மார்க்ல சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அதுல எல்லாம் கூட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. ஆக இதெல்லாம் கூட்டு மறைமுகமா வேற யாரும் வரக்கூடாது, நமக்குள்ள இருக்கணும். அதே போன்ற அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் தான் இருக்கிறாங்க. அவர்கள் எங்கள் மீது இந்த மாதிரி அவதூறுகள் பரப்பிட்டு இருக்காங்க. ஆனால் இது காலம் பதில் சொல்லும். நிச்சயமா காலம் பதில் சொல்லும். அதே போன்றே ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் என்று வரும்பொழுது பொதுவாக ஆளும் கட்சிக்கு எதிராக அறிக்கைகளை விட்டு கேள்விகளை கேட்டு பேசுவதுதான் சாதாரண ஒரு வாடிக்கை இயல்பு. இதுவரை உலகம் பார்த்து வந்தது. ஆனால் நீங்கள் ஒரு வித்தியாசமாக திமுக முதலமைச்சர் வேட்பாளராக மு.க. ஸ்டாலின் அறிவிக்கப்படவில்லை. இன்னும் அவர் கருணாநிதி இருக்க போகிறாரா மு.க. ஸ்டாலின் என்பதா தெரியவில்லை. இருந்தாலும் நேரடியாக மு.க. ஸ்டாலினை நீங்கள் வாதத்திற்கு அழைப்பது, விவாதத்துக்கு நேரடியாக வாருங்கள் விவாதிப்போம் என்று கூறுவதெல்லாம் பார்க்கும்பொழுது திமுகவின் மீது பழியை சுமத்தியோ இல்லை கேள்வியை கேட்டோ நீங்கள் பெயர் வாங்குவதற்காக ஒரு அரசியல் நடத்தீர்கள் என்பது போல பொதுவாக கேள்வி. வேற யாரும் கேள்வி கேட்கல. இல்ல, இது பெயர் வாங்குறதுக்கு என்ன இருக்குங்க? நீங்க வைகோ கூப்பிட்டுக்கலாம், ஜி.கே. வாசனை கூப்பிட்டுக்கலாம், விஜயகாந்த் கூப்பிட்டுக்கலாம், யாரையும் கூப்பிடல. மு.க. ஸ்டாலின் மட்டும் ஏன் கூப்பிடுறீங்க? நாங்கள் இந்த 2 கட்சியும் எதிர்க்கின்றோம். திமுகவையும் அண்ணா திமுகவையும் எதிர்க்கின்றோம். அதனால தான் சொல்லிட்டு இருக்கோம். இப்ப நாங்க வைகோ எதிர்க்கல, வாசனை எதிர்க்கல, வேற எந்த கட்சியும் எதிர்க்கல. நாங்க 2 கட்சியும் வேண்டாம்.
அதிமுகவுக்கு நீங்க எந்த கடிதம் எழுதலையே, ஜெயலலிதா விவாதத்துக்கு அழைக்கலையே. கடிதம் எழுதணும்னு அவசியமே கிடையாது. நாங்கள் இன்னைக்கு பொதுக்கூட்டத்தில் இன்னைக்கு சாயங்காலம் உங்களுக்கு பயமா? இல்ல, முக ஸ்டாலின் விவாதத்துக்கு அழைக்கலீங்க, ஜெயலலிதா ஏன் அழைக்க மாட்டேங்க? முதலமைச்சர் ஜெயலலிதா அழைத்திருக்கலாம், விவாதத்திற்கு வாருங்கள், விவாதிக்கலாம், யார் நல்லவர் என்று பார்க்கலாம் என்று கேட்டிருக்கலாம். அவங்க வீட்டு விட்டு வெளியில வர்றது கிடையாது. அப்புறம் அவங்க விவாதத்தை கூப்பிட்டு என்ன பிரயோஜனம் இருக்கு? சட்டமன்றத்துக்கு ஜெயலலிதா இன்னைக்கு போனாங்கன்னா அது மிகப்பெரிய திருவிழா. தலைமைச் செயலகத்துக்கு போனாங்கன்னா அது மிகப்பெரிய செய்தி. அது இங்கே உட்கார்ந்து காணொலி காட்சி மூலமாக தமிழ்நாட்டில் இருக்க திட்டங்கள்லாம் இன்னைக்கு அறிவிச்சிட்டு இருக்காங்க. பகிரங்கமாக இன்னைக்கு அதிமுகவை தைரியமாக எதிர்க்கின்ற ஒரே கட்சி நாங்கள் தான். இன்னைக்கு வேற எந்த கட்சியும் எதிர்க்கல, தைரியமா நாங்க எதிர்த்து இருக்கோம். என்னுடைய கேள்வி, திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலினை அழைத்தது போல முதலமைச்சர் ஜெயலலிதா உங்களால் விவாதத்துக்கு அழைக்க முடியுமா? இந்த பேட்டியின் மூலம் சொல்லுங்க. பல மேடைகளில் நான் சொல்லியிருக்கின்றேன். மு.க. ஸ்டாலின் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் வேற எந்த முதலமைச்சர் வேட்பாளர்கள் இருக்கின்றார்களோ அமெரிக்கா போன்ற ஒரு சூழல் ஏற்படுத்துங்கள். அமெரிக்கா ஜனாதிபதி தேர்தலில் 3-4 ஜனாதிபதி வேட்பாளர்கள் 5 விவாதங்கள் நடக்கும், பொது விவாதங்கள் நடக்கும். அதுல ஒட்டுமொத்த அமெரிக்க மக்கள் அதை நேரலையிலே பார்ப்பார்கள். நேரடியா என் கேள்விக்கு வந்து விடுங்க. அது அறிந்த விஷயம். இதில் முதலமைச்சருக்கு நீங்கள் விவாதத்திற்கு அழைப்பு விடுக்கிறீர்களா இல்லையா? இந்த அக்னிபரீட்சை மூலமா கேள்விக்கு பதில் சொல்லுங்க. தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை முதலமைச்சர் வேட்பாளர்களும் வாருங்கள், நானும் வரேன், பொது விவாதம் நடத்துவோம், மக்கள் நேரலையில் பார்க்கட்டும், மக்கள் முடிவு செய்யட்டும். இது யார் இருந்தாலும் சரி, இது கலைஞர் இருந்தாலும் சரி, இது ஜெயலலிதா அவர்கள் இருந்தாலும் சரி, அல்லது ஸ்டாலின் அவர்கள் இருந்தாலும் சரி, வைகோ அவர்களோ விஜயகாந்த் அவர்கள் யார் இருந்தாலும் சரி, நான் தயாரா இருக்கேன். அவர்கள் தயாராக இருக்கின்றார்களா? நிச்சயமா இதே கேள்வி அவரிடம் கேட்கும் போது அவருடைய அக்னிபரீட்சை கேட்கிறேன். விஜயகாந்த் கேளுங்க, நான் தயார். இன்னைக்கு சொல்றேன், எந்த மேடையில நாங்கள் ஒரு மேடை போடுகின்றோம், அதில் அவர் வர வேண்டும், இல்ல அவர் போடுகின்ற மேடைக்கு நான் செல்கின்றேன். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் இது நேரலையில் லைவ் டெலிகாஸ்ட் இருக்கணும், மக்கள் பார்க்க வேண்டும், மக்கள் முடிவு செய்யட்டும். முடிந்தால் புதிய தலைமை தொலைக்காட்சி அதை ஏற்பாடு செய்வதற்கு முயற்சி. மேல்முறையீடு வழக்கு வேற எந்த வழக்கிலும் நீங்கள் அழுத்தம் கொடுக்க, நீங்கள் மேல்முறையீடு வழக்கில் மட்டும் அழுத்தம் கொடுத்தீர்கள். கர்நாடக அரசு முதல்வரை நேரில் சென்று பார்த்தீர்கள், சட்டத்துறை அமைச்சரை பார்த்தீர்கள், உடனடியாக வழக்கு தொடர்கள் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினீர்கள். வேறு எந்த வழக்குக்கும் இல்லாத ஒரு அதிக அழுத்தத்தை இந்த வழக்கு கொடுத்தது காரணம் ஜெயலலிதா போட்டியிட்டால் நமக்கு வெற்றி வாய்ப்பு இருக்காது என்ற ஒரு பயத்தின் காரணமாக. நிச்சயமா, அதாவது ஒரு தவறு செய்தால் அதை நிச்சயமாக அதுக்கு தண்டனை பெற வேண்டும். பல தவறுகள் தமிழ்நாட்டில் பலர் செய்திருக்கிறார்கள். முதலாக நாங்கள் ஆளுநரை சந்தித்து ஊழல் குற்றச்சாட்டை நாங்கள் கொடுத்திருந்தோம். இதுல மட்டும் தான் ஆர்வம் காட்டினீங்க. இதுல மட்டும் வழக்கு இருக்கு, இதுல மட்டும் வேற எந்த வழக்குல ஆர்வம் காட்டினீங்க? ஒரு வழக்குல ஆர்வம் காட்டல. இந்த வழக்குல குறிப்பாக இது ஏனென்றால் இந்த வழக்கில் தீர்ப்பு பாதகமாக ஜெயலலிதா அவர் தேர்தலில் போட்டியிட முடியாது, எனவே உங்களுடைய நேரடி போட்டி திமுகவோட இருக்க என்பதற்காக தான் அந்த அறிக்கைகளே வந்தது என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. இன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் கடந்த ஆண்டு கைது செய்த பொழுது, அங்கே சிறையில் அடைத்த பொழுது, அங்கே முதல் அறிக்கை கொடுத்தது மருத்துவர் ஐயா. தொடர்ச்சியாக அடுத்தடுத்து அறிக்கை கொடுத்தது மருத்துவர் ஐயா. அன்றைய கலைஞர் அவர்கள் எனக்கு வருத்தமும் இல்லை சந்தோஷமும் இல்லை என்று மழுப்பலாக பதில் சொல்லிவிட்டார். வைகோ அவர்கள் நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டார். வாசன் மழுப்பலாக இருந்து விட்டார். விஜயகாந்த் எதுவும் சொல்லவில்லை. இந்த சூழலில் யார் இன்னைக்கு தைரியமா கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க? அரசாங்கத்தை எதிர்த்து யார் இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்க? யார் அறிக்கை விட்டுட்டு இருக்காங்க? நாங்கள் தான் செய்ய, எங்களுடைய கடமை இது. இன்னைக்கு பிரதான எதிர்கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்கட்சி ஆகிவிடுவது, அதுவும் செய்யறது இல்லையே. எப்படி நீங்க சொல்லுங்க செய்யறது இல்லைன்னு சொல்லுங்க? எந்த கட்சிக்கு செய்யுது? தைரியமா அறிக்கை போராட்டம் நடத்துறாங்க. அறிக்கை மட்டும் இல்ல, அதான் சொல்றேன், நாங்க நீதிமன்றத்துக்கு போயிட்டு இருக்கோம். இப்போ ஆந்திராவில் ஒரு சம்பவம் நடந்தது, 20 பேர் இறந்தார்கள். அதுக்கு நாங்கள் நீதிமன்றம் சென்று, அதற்கும் காரணம் அங்க இறந்தவர்களில் பெரும்பாலான வன்னியர்கள் என்பதற்கு தான் சாதிச்சாயம் பூசப்பட்டது. தயவு செய்து கொச்சைப்படுத்தாதீங்க. இல்ல, சாதிச்சாயம் பூசப்பட்டது கொச்சைப்படுத்தாதீங்க. ஏதாவது ஒரு அளவு இருக்கு, கொச்சைப்படுத்தாதீங்க. ஏன்னா அதுல வன்னியர், எங்களுக்கு அது வன்னியரா யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அதாவது 20 பேர் இறந்திருக்கிறாங்க. 20 பேர் குடும்பங்களும் நாங்க அங்க அழைச்சு சென்றிருக்கோம். அன்புமணி, இதே பிரச்சனைக்காக இருவர், மூவர், ஒருவர் என பல முறை இதே போன்ற சம்பவம் இதே செம்மரக்கட்டை கடத்தல் விவகாரத்தில் நடைபெற்றிருக்கிறது. அப்பொழுதெல்லாம் குரல் கொடுக்காத, அது தெரியாது, அப்பொழுதெல்லாம் குரல் கொடுக்காத, தெரியாது என்று கூறுவது ஒரு அரசியல் கட்சி அழகல்ல. எனக்கு ஒரு 2 நிமிஷம் கொடுங்க, நான் அது விளக்கம் சொல்றேன் எதுக்குன்னு சொல்லிட்டு. இப்போ ஆந்திராவில் நடந்த சம்பவம் 20 பேர் கொலை செய்யப்பட்டார்கள். அந்த சூழலில் அவங்க வன்னியரா வேற எந்த சம்பவம் யாருக்குமே தெரியாது. அப்புறம் நாங்கள்லாம் ஆந்திராவுக்கு சென்று அடுத்த நாள் 20 குடும்பங்களும் அங்கே சென்றார்கள். 20 குடும்பங்களும் அங்கே ஆந்திராவுக்கு சென்று எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணோம். ஆந்திராவுடைய சரித்திரத்திலே முதல் முறையாக காவல்துறையினர் மீது
302 பிரிவு கொலை குற்றம் எஃப்ஐஆர் பதிவு செய்தது எங்களால தான், பாட்டாளி மக்கள் கட்சியால் தான். இது வந்து இவங்களுக்கு 6 பேருக்கோ 5 பேருக்கோ கிடையாது. அதுதான் கேள்வியாக எழுகிறது. 20 இந்த வழக்கிலே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இவ்வளவு ஆர்வம் ஏன் என்ற கேள்வி எழுவது அதனால் தான். சமீபத்தில் நாங்கள் எடுத்த முடிவுகள், நாங்கள் தனியாக போட்டியிட இருக்கின்றோம் என்ற முடிவுகள் பிறகுதான் இதெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. நாங்கள்லாம் முன்னிலை எடுக்கின்றோம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை முன்னிலையில் நாங்கள் எடுத்து நடத்துகின்றோம். பிரச்சனை அந்த பிரச்சனையில இந்த ஆந்திரா பிரச்சனை அதில் ஒன்று. வழக்குகள் என்பது எல்லா கட்சியும் தற்போது பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. அண்ணா திமுகவை சொத்து குவிப்பு வழக்கு, அதே போன்ற திமுகவை 2G என்ற வழக்கு பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளர் உங்களையும் சிபிஐ அந்த வழக்கு போட்டு அவர்கள் வழக்கு போட்டிருக்க அந்த வழக்கு உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நீங்கள் எப்படி இந்த தேர்தலை சந்திக்க போகிறீர்கள்? அதாவது சிபிஐ என் மீது போட்ட வழக்கு வந்து பொய் வழக்கு, அரசியல் காரணத்துக்காக போடப்பட்ட வழக்கு. நான் சொல்றேன், ஒரு நிமிஷம் தெளிவா நான் சொல்லிடுறேன். சம்பவம் நடந்த ஆண்டு 2008, என் மீது போடப்பட்ட வழக்கு 2012. அப்பொழுது காங்கிரஸ் விட்டு நான் வெளியில் வந்தோம், கூட்டணி விட்டு வெளியில் வந்தோம். என் மீது அது அரசியல் வழக்கு, பொலிட்டிக்கல் கேஸ். இதில் நான் 2 கல்லூரிகளுக்கு நான் 2வது ஆண்டு ரினியூவல் தான், புதுசா அனுமதி கிடையாது, 2வது ஆண்டு ரினியூவல் கொடுத்த முறைகேடாக கொடுத்ததாக என் மீது போடப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டில் அன்புமணி 1 பைசா வாங்கினா, 1 ரூபாய் வாங்கினா, ஒருத்தர் இங்க காலேஜ்காரன் பார்த்தான் அல்ல அதிகாரிகளை சந்திச்சான், அந்த மாதிரி எதுவுமே குற்றச்சாட்டு. ஒரே நிமிஷம் நான் முடிச்சிடறேன். நான் முடிச்சது அப்புறம் நீ கேளுங்க. இது மாதிரி குற்றச்சாட்டு எதுவுமே இதில் சார்ஜ் ஷீட்டில் கிடையாது. அதில் ஊழலோ முறைகேடான அந்த ப்ரொசீஜரல் ப்ராப்ளம் தான் போட்டிருக்குது. அதில் ஒன்று. 2வது நடந்த சம்பவம் செப்டம்பர் மாதம் நடந்த சம்பவம் 2008. அக்டோபர் மாதத்தில் உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா, செப்டம்பர் மாதம் மத்திய அரசு கொடுத்த அனுமதி செல்லும், அவங்க முறையாக கொடுத்துருக்குறாங்க, அது செல்லும் சொல்லி சுப்ரீம் கோர்ட் 20 நாட்களுக்கு பிறகு சொல்லுது. ஆனால் இதை மறைத்து விட்டு சிபிஐ இந்த முதல் அனுமதி கொடுத்ததை வச்சு பதிவு பண்ணிருக்காங்க, வழக்கு பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் இதுல செக்ஷன் ஆஃபீஸர் கையெழுத்து போட்டிருக்கார், டெபுட்டி செக்ரட்டரி, அண்டர் செக்ரட்டரி, ஜாயிண்ட் செக்ரட்டரி, அடிஷனல் செக்ரட்டரி, செக்ரட்டரி, அப்புறம் மினிஸ்டர். ஆனா சிபிஐ என்ன பண்ணிருக்காங்க, செக்ஷன் ஆஃபீஸரையும் மினிஸ்டரையும் மட்டும் தான் குற்றவாளிகள், மற்ற அதிகாரிகள் எல்லாமே விட்னஸ். இது மாதிரி இது வந்து இது அது பார்த்தாலே யார் படிச்சாலே தெரியுது, இது வந்து ஒண்ணுமே கிடையாது, இது வந்து சம்பந்தமே இல்லைன்னு. இது 100% நான் வெளியில வந்துருவேன். இது வந்து இதுக்கும் நீங்க அந்த வழக்குகள் சம்பந்தப்படுத்தாதீங்க. இதெல்லாம் எல்லாருக்கும் 100% வெளியே வருவன்ற நம்பிக்கை இருக்கிறது. அந்த வழக்குல வந்து அதுல வந்து தெளிவா நான் மட்டும் கையெழுத்து போடலைங்க, ஐஏஎஸ் 4 ஐஏஎஸ் ஆபீசர் கையெழுத்து போட்டு பிறகு நான் கையெழுத்து. இப்ப நீங்க பேசுறீங்க, நான் பேசுறேன். ஒரு மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறீர்கள், பல சாதனைகள் புரிந்திருக்கிறீர்கள், எதையுமே பார்க்காமலா கையெழுத்து போடுவீர்கள்? என்னுடைய செக்ரட்டரிங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் அடிஷனல் செக்ரட்டரி ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஜாயிண்ட் செக்ரட்டரி ஐஏஎஸ் ஆஃபீஸர், டெபுட்டி செக்ரட்டரி ஐஏஎஸ் ஆஃபீஸர், 4 ஐஏஎஸ் ஆஃபீஸர் கையெழுத்து போட்டா பிறகு இது வந்து ரெனியூவல், செகண்ட் இயர் ரெனியூவல். இது புது அனுமதி கிடையாது. இல்லை, அது ஒரு வருஷத்துக்கு 200-300 ரெனியூவல் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அந்த மாதிரி நடந்தது. அதான் இது வந்து இதுல தவறு பண்ணிருக்காங்க, செஞ்சிருக்காங்க சொல்லிட்டு வேணுமே என் மீது சிபிஐ எப்போ 4 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களோட கூட்டணி விட்டு வெளியில வந்ததுக்கு பிறகு என் மீது போடப்பட்ட வழக்கு. இதுல ஆனால் சுப்ரீம் கோர்ட் நாங்கள் கொடுத்த அனுமதி செல்லும்னு சொல்லுது. அதை மறைச்சிக்கிட்டு இந்த அனுமதி மட்டும் வச்சு என் மேல வழக்கு போடுறதுன்னா அது வந்து எவ்வளவு வந்து ஒரு வழக்குக்குள் முழுமையாக செல்ல விரும்பவில்லை. இருந்தாலும் என்ன முடிவு என்பதை பொறுத்து நிச்சயமா நீங்க பாருங்க. அதனால இது வந்து இவங்க வழக்கு தயவுசெய்து ஒப்பிடாதீங்க. அதெல்லாம் அங்க வந்து பணம் இவ்வளவு பரிமாற்றம், இங்க பணம் இவ்வளவு நடந்திருக்கு. இதெல்லாம் இதை வந்து நீங்க அன்புமணி இது மாதிரி வழக்கு அது மீதும் ஒரு வழக்கு இருக்கு, சிபிஐ தொடுத்த வழக்கு பொறுத்திருந்து பார்ப்போம். அதுல நான் டிஸ்சார்ஜ் நான் போட்டிருக்கிறேன், நிச்சயமா டிஸ்சார்ஜ். டாக்டர் அன்புமணி, உங்கள் நேரத்தை பகிர்ந்து கொண்டு எங்களுடைய பல்வேறு கேள்விகள், குறிப்பாக மக்கள் கேட்க வேண்டிய கேள்வியை நாங்கள் அக்னி பரீட்சை மூலமாக கேட்டிருக்கிறோம். அதற்கு நீங்கள் பல்வேறு தெளிவான பதிலை அளித்துள்ளீர்கள். மிக்க நன்றி. நன்றிங்க. உங்களுக்கும் புதிய தலைமுறை நேயர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். மீண்டும் ஒரு அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.